ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான மொறுமொறுன்னு பட்டர் முறுக்கு. ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். குட்டீஸ்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரிசி மாவு 1 கப் சேர்த்துருக்குறேன். இது கடையில் வாங்கின மாவு தான். கடலை மாவு 1/2 கப். இது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். காயப்பொடி 1/4 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு மாவு கூட எல்லா பொருள்களுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டான பட்டர் இதை சேர்த்துட்டு மாவு கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்லையே தண்ணி நிறைய ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பட்டர் முறுக்கு புளிகிறதுக்கு ஸ்டார் அச்சு எடுத்துருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது 1 ஸ்டார் அச்சு தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சில இதில் 3 ஸ்டார் அச்சு கூட இருக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவு உள்ளே வச்சு நம்ம புளிஞ்சிடலாம். பட்டர் முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு மாவை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு மேலே வந்துட்டுனா எண்ணெய் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம பட்டர் முறுக்கு புளிஞ்சு எடுத்துடலாம். பட்டர் முறுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக தான் இருக்கும். புளியும் போதே குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய முறுக்கு மாதிரி நம்ம சுற்றிட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நல்லா புளிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் நிறைய வரும். இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடி. நல்ல மொறுன்னு பட்டர் முறுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.